வேலு நாச்சியார் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அழைக்கப்படுகிறார். வேலு நாச்சியார் வந்து தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அறியப்படுகிறார். சரிங்களா? கட்டபொம்மன் தூக்கிலிட்டது சொல்லுங்க. கட்டபொம்மன் வந்து எந்த கோட்டையில் தூக்கப்பட்டார்? கட்டபொம்மன் கயத்தார் கோட்டையில் வந்து தூக்கிலிடப்பட்டார். டேட்டு 17/10/1799. 17/10/1799 கட்டபொம்மன் கயத்தார் கோட்டையில் தூக்கில் போட்டாங்க. சரிங்களா? இந்த தூக்கில் போட்ட விஷயங்கள் அதெல்லாம் மிக மிக முக்கியம். சயின்ஸை பொறுத்தளவுக்கு, சோசியலை பொறுத்தளவுக்கு அதெல்லாம் படிக்கணும். சரிங்களா? இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் புலித்தேவருங்க. புலித்தேவர் ஆங்கிலேயரை எதிர்ப்ப முன்னணி இருந்தவர் புலித்தேவர் தான். சரிங்களா? கல்லர்பட்டியில் நடந்த சண்டையில் சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டார். கல்லர்பட்டியில் நடந்த சண்டையில் சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டார். மிக மிக முக்கியம், மிக மிக முக்கியம். பாலா முனுசாமி எம் சொல்லுங்க. பாலா முனுசாமி எம் சொல்லுங்க. சொல்லுங்க சார். லைவ் பிடிச்சிருக்கா மென்ஷன் பண்ணுங்க. லைவ் பிடிச்சிருக்கா போனுங்க. அமுக்த மால்யதா என்ற நூலை யார் எழுதியிருக்கார்? அமுக்த மால்யதா என்ற நூலை இயற்றிய இலக்கியங்கள் கிருஷ்ணதேவராயர் தான் இது பண்ணியிருப்பார். கங்காதேவி இயற்றப்பட்ட மதுரா விஜயம், ஜெயதேவரின் கீத கோவிந்தம் 14ஆம் நூற்றாண்டு தென்னிந்திய பக்தி இலக்கிய மரபின் தொடர்ச்சியாகும். டெய்லி லைவ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 கேள்வி நான் சொல்லுவேன். அதில் எப்படியோ ஒரு 5 or 6 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. படிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் படிங்க, எல்லாம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். சின்ன மருது எப்படி அழைக்கப்பட்டார்? மருது பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் சின்ன மருது. சரிங்களா? குழப்பிக்கூடாது. மருது சகோதரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர். திருப்பத்தூர் கோட்டை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள. அப்போ தெரிஞ்சுக்கங்க, கட்டபொம்மன் வந்து 17/10/1799 கயத்தார் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. மருது சகோதரர்கள் எங்கீங்க? ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் கோட்டை. அவர் கயத்தார், இவர் திருப்பத்தூர் கோட்டை. டேட்டு மாதம் ஒரே மாதம் வருது பாருங்க. கட்டபொம்மன் வந்து அவர் 17, மருது சகோதரர் 24/10/1801. சரிங்களா? பார்த்துக்குங்க, முக்கியமானது. அதுக்கு அப்படியே லிங்க் பண்ணி படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இது இருக்கும். ஆன்சர் பண்ணிங்கன்னா, ஆன்சர் தான் யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. நல்லா நல்லா ஃப்ரீ பண்ணி நல்லா இது பண்ணிக்கிறீங்க. பட் ஆனால் அது ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்களே. ஆன்சர் பண்ணால் தானே ஒரு இதாக இருக்கும். எனக்கு கொஸ்டின் கேட்குற கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நானே ஆன்சர் சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறது? புலித்தேவர் நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு. மறுபடியும் கைப்பற்றார் புலித்தேவர். நெற்கட்டலும் வயலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு. சொல்லுங்க. புலித்தேவர் நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு. சொல்லுங்க. புலித்தேவர் நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு. சொல்லுங்க பிரதர்.